இந்த செஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tallyprimeல லெட்ஜர் க்ரியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஜர் க்ரியேஷன்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் க்ரியேஷன் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், அதை வவுச்சர்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ண முடியும். அதுக்காக தான் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிக் லெட்ஜர்ஸ் இதெல்லாம் நமக்கு வேணும், அடிப்படையாக இதெல்லாம் தேவையோ அது மட்டும் எடுத்திருக்கேன். இது மட்டும் தான் லெட்ஜரில் க்ரியேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறைய நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து பேசிக்காக ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் லெட்ஜர் க்ரியேஷனில் எடுத்திருக்கேன். இன்னும் நமக்கு தேவைப்படுறதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் அதாவது நம்ம வவுச்சர் என்ட்ரி போடும்போது நம்ம அங்கேயே ஷார்ட்கட் கொடுத்து நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக லெட்ஜர்ஸ் வந்து என்னென்னலாம் நமக்கு தேவை, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லெட்ஜர் க்ரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகணும் Tallyprimeலன்னு பார்த்தீங்கன்னா, கெட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லெட்ஜர் கொடுத்து நம்ம லெட்ஜர் க்ரியேஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னெல்லாம் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்க்காக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும், சேல்ஸ்க்காக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து நம்ம வவுச்சர் என்ட்ரி போடும்போது பர்ச்சேஸ் லெட்ஜரும் சேல்ஸ் லெட்ஜரும் தேவைப்படும். அதனால வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அப்படின்ட்டு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அண்ட் சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யார், டெப்டார்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யாருன்னு பார்க்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் நம்மளோட சப்ளையர்ஸ், நமக்கு கடனான பொருட்களை தரவங்க தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு நான் ஒரு கம்பெனி நேம் எடுத்திருக்கேன். இங்கே எதுக்காக நான் சிஆர் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ், அதனால நான் சிஆர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்னால் யாருன்னா, நம்ம யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க தான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், நம்மளோட சப்ளையர். இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எய்தர் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை வந்து நம்ம கடனாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கான பேமெண்ட் வந்து நம்மக்கிட்ட எப்போ பேமெண்ட் அவைலபிளாக இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ கடனாக நம்ம யார்கிட்டேருந்து ப்ராடக்டை வாங்குகிறோமோ, நமக்கு கடன் தரவங்க, அவங்கள தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ தென் சன்ட்ரி டெப்டார்ஸ். சன்ட்ரி டெப்டார்ஸ்னால் யாருன்னா, நம்மளோட கஸ்டமர்ஸ், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், நம்ம வந்து யாருக்கு பொருளை கடனாக தரோம், கடனாக பொருளை யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து சன்ட்ரி டெப்டார்ஸ், அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ளஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நேம் எடுத்திருக்கேன். ப்ராக்கெட்டில் டிஆர் போட்டிருக்கேன். எதுக்காகனா இந்த கஸ்டமர் வந்து நமக்கு டெப்டார்ஸ், அதனால் டிஆர்னு போட்டிருக்கேன். தென் நம்ம என்ன க்ரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். எதுக்காக பேங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த கூகுள் பே, பேடிஎம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நெட் பேங்கிங் வந்ததுனால ஸோ நிறைய பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறோமோ, எந்த பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். நான் இங்கே வந்து ஆக்சிஸ் பேங்க் எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு ஆஃபீஸ் ஓன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம எவ்ரி மந்த்து வந்து பே பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இங்கே நான் என்ன எடுத்துக்கேன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து கம்பல்சரியாக நம்ம எவ்ரி மந்த் இல்லை ஆஃபீஸ் ஒன்று நம்ம ஓன் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும், நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் டெலிஃபோன் சார்ஜஸ். டெலிஃபோன் சார்ஜஸ்னால் ஃபோனுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய சார்ஜஸ். ஸோ டெலிஃபோன் சார்ஜஸும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எடுத்திருக்கேன். தென் ஆஃபீஸ் ரெண்ட் வந்து கம்பல்சரி கிடையாது. ஒருவேளை நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் வந்து ஓன் ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்ட் பே பண்ண மாட்டோம். ஸோ அப்போ ரெண்ட் போட வேண்டாம். ஒருவேளை ரெண்டடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கான ரெண்ட்டு பே பண்ணுவோம். அதுவும் வந்து இதில் வரும்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஸோ நான் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெட்ஜர்ஸ். இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணணும், அண்டரில் எப்படி போடணும், தென் நேம் ஆஃப் த லெட்ஜரில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டேலியில் பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னும் வரக்கூடிய லெட்ஜர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வவுச்சர் க்ரியேட் பண்ணும் போதே ஷார்ட்கட் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ டேலியில் போகலாம்.
ஓகே, இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் செஷனில் நம்ம கம்பெனி க்ரியேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் வந்து சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்னு கம்பெனி நேம் கொடுத்து நான் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கம்பெனியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட்ஜரில் ஆல்ரெடி ஏதாச்சும் இருக்கா, ஏதாவது க்ரியேட் பண்ணியிருக்காங்களா நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்க்கணுன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் க்ரியேட்குள்ளே போனோன்னா நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்டருக்குள்ளே போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆல்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லெட்ஜரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லெட்ஜரில் வந்து கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். எந்த ஒரு கம்பெனி நம்ம க்ரியேட் பண்ணிட்டாலும் நம்ம கேஷ் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக அதுவாக காட்டும். ஸோ இது இல்லாமல் நம்ம பேலன்ஸ் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதுதான் நம்ம லெட்ஜரில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து பேக் போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனு, இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்டர்ஸில் க்ரியேட். ஸோ க்ரியேட்டில் போயிட்டு லெட்ஜர் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் டைப் பண்ணுறேன். தென் அண்டரில் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் வந்து டிஸ்பிளே காட்டும். இதில் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இங்கே வந்து டைப் ஆஃப் லெட்ஜரில் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்ளையில் வந்து கூட்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடியதில் வந்து ஸ்டாக் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா குட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் வச்சுனா இப்போ நம்ம ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், தென் ஸ்டாக் சேல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன் கம்பெனி நேம். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், தென் அதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் சம்மந்தப்பட்டது தான், இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா கூட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை சர்வீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் காலேஜஸ் அதிலலாம் வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கூட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மற்ற எந்த இன்ஃபர்மேஷனும் நம்ம இதில் கொடுக்க வேண்டாம். ஸோ நான் என்டர் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் எஸ்ஆர்னோ அப்படின்னு கேட்குது. ஸோ நான் ஒய் ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணி எஸ்ல எல்லாம் ஹைலைட் ஆகும். இதில் சேல்ஸ் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்னன்னா டைப் ஆஃப் லெட்ஜர் நாட் அப்ளிகபிள் கொடுக்குறேன். மீதி இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெட்ஜர் க்ரியேஷனில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து சன்ட்ரி கிரெடிட்டாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். சன்ட்ரி கிரெடிட்டாஸில் நான் எந்த கம்பெனி நேம் கிரெடிட் கம்பெனி எந்த கம்பெனி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு தான் கம்பெனி நேமில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு கம்பெனி நேமில் டைப் பண்ணணும். நேமில் வந்து என்ன டைப் பண்ணணும்னா ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ். இங்கே வந்து நான் ப்ராக்கெட்டில் என்ன பண்ண போகிறேன்னா சிஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னோட கிரெடிட் கம்பெனி கிரெடிட்டாஸ் அப்படின்றதுனால நான் ப்ராக்கெட்டில் சிஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, தென் அலைஸில் வந்து நம்ம ஷார்ட்கட்டாக அந்த கம்பெனிக்கு புரிகிற மாதிரி வேறு யாராச்சும் நேம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த அண்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸை செலக்ட் பண்ணி எடுக்கணும். எதுக்காகனா ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ் அப்படின்றது நம்மளோட சப்ளையர் கம்பெனியோட நேம். ஓகேங்களா. ஸோ அண்டரில் வந்து அவங்க யார் சன்ட்ரி கிரெடிட்டாரா டெப்டாரா அப்படின்றது நம்ம அண்டரில் சூஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ நான் அண்டரில் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் மெயிலிங் டீட்டெயில்ஸில் வந்துட்டு அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். கம்பெனி நேம் இங்கே டிஃபால்ட்டாக என்டர் ஆகிடும். தென் அட்ரஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சென்னைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சென்னைன்னு அட்ரஸில் டைப் பண்ணிவிட்டேன். தென் அவங்களோட ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். பின்கோட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மற்ற எல்லா ஆப்ஷனும் இக்னோர் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
தென் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ் அடுத்து க்ரியேட் பண்ண போகிறோம். சன்ட்ரி டெப்டாஸில் நான் எந்த கம்பெனி நேம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலர் ப்ளஸ். டிஆர் எதுக்காக போட்டிருக்கேன்னா கலர் ப்ளஸ் அப்படின்ற கம்பெனி வந்து என்னோட டெப்டார் கஸ்டமர் அப்படின்றதுனால நான் டிஆர்னு ஷார்ட்கட்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டேலியில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கம்பெனி, ஸோ கலர் ப்ளஸ். ப்ராக்கெட்டில் டிஆர்னு போட்டுக்கிறேன். இங்கே அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பில் பை பில்லுக்கு வந்து நான் நோ கொடுக்குறேன். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் டீட்டெயில்ஸ் வந்து அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் நம்ம என்னவோ அவங்களோட லொக்கேஷனெல்லாம் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற எல்லா ஆப்ஷனும் நான் இக்னோர் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். அடுத்து என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ வந்து சன்ட்ரி கிரெடிட்டாரில் ஒரு கம்பெனி நேம் தான் எடுத்திருக்கேன். சன்ட்ரி கிரெடிட்டாரில் ஒரு கம்பெனி நேம் எடுத்திருக்கேன். தென் சன்ட்ரி டெப்டாஸில் ஒரு கம்பெனி நேம் எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பேங்க் யூஸ் பண்ணுறோன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்குன்னு நம்ம ஒரு லெஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், டெலிஃபோன் சார்ஜஸ் அண்ட் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம சேர்த்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே என்ன பண்ணோம்னா பேங்க்கோட நேம், ஸோ ஆக்சிஸ் பேங்க்னு டைப் பண்ணலாம். அண்டரில் வந்து என்ன பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும். ஸோ பி ப்ரெஸ் பண்ணுங்கள். பியில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் வந்து நம்ம கம்பெனி நேம் வந்துருச்சு. தென் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், பேங்க் பிரான்ச் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இக்னோர் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். வேறு என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். இங்கே அண்டரில் வந்து ஐ ப்ரெஸ் பண்ணி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். தென் மற்ற எல்லா ஆப்ஷனும் நான் என்டர் கொடுத்து சேவ் பண்ணுறேன். அடுத்து டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ். இதுவும் வந்து அண்டரில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ நம்ம அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட். ஸோ இதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லேயே நான் வச்சு என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லெஜரை எப்படி டிஸ்பிளே பார்க்கலாம், தென் எப்படி ஆல்டர் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் மிஸ்டேக்காக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனில் மாஸ்டர்ஸ் குரூப்பில் நம்ம க்ரியேட்குள்ளே போய்ட்டு லெஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் ஆல்டர் பண்ணணும்னா ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லெஜர்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லெஜர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது ரெண்டும் நம்ம க்ரியேட் பண்ணலை, டிஃபால்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க்கு, கலர் ப்ளஸ் டெப்டார், தென் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஆஃபீஸ் ரெண்ட்டு, பர்ச்சேஸ், சேல்ஸ், ஸ்ரீவாரி சிஸ்டம்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண லெஜர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. ஒன்று ஆல்டர் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும்னா என்ன பண்ணுங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஆல்டர் பண்ணணுன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெலீட் பண்ணணுன்னா ஆல்ட் டி வந்து டெலீட்டோட ஷார்ட்கட். ஸோ ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணி இங்கே எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குது இல்லைங்களா. ஸோ நம்ம ஒய் ப்ரெஸ் பண்ணணும். ஒய் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ண லெஜரை வந்து நான் இப்போ டெலீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒருவேளை பை மிஸ்டேக்காக நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த லெஜர் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டெலீட் ஆப்ஷன் ஆல்ட் ப்ளஸ் டி கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம்.